மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு நீண்ட நெடிய காணொளி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு இந்த கண்டென்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நிறைய பேர் சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்க ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், லேப்டாப் வாங்கினுவாங்க, வாட்ச் வாங்கினுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 8ஆம் மாதம். இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டைஃபூன் ஒன்று ஜப்பானில் வந்து செம பொழக்க போகுது. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா மப்பு மண்டரமாக தான் இருக்குது. லைட்டாக தூறல் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கையில் கொடையோட தான் போகிறேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புயலோட இந்த தைஃபூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நம்பர் தைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் இபாராக்கி ப்ரிஃபெக்சரை நோக்கி போயிட்டுருக்குது, வந்துட்டு இருக்குது. இபாராக்கிலேருந்து பூந்து அப்படியே டோக்கியோக்குள்ளே வந்து அப்படியே டோக்கியோவை கிராஸ் பண்ணி அப்படியே போக போகுது. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம கூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல கண்டென்ட் இருக்கும், பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யோதாபாஷி கேமரா அப்படின்ற ஒரு கேமரா ஷாப் போகிறோம். நான் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அக்கியபாராவில் இருக்கக்கூடிய யோதாபாஷி கேமரா. அதுதான் ரொம்ப பெரிய ஒரு ஷாப்பு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்சஸ் எல்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். மழை வேறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டுருக்குது. ஸோ அந்த ஒரு இடம். இப்போ என் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கார் எடுத்துகிட்டு தான் போவேன். சரி இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெயினில் போகலாமே, ரொம்ப நாள் ஆச்சு ட்ரெயினில் போய் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஒரு பயணம். கண்டென்ட்டுக்கும் நிறைய கண்டென்ட் கிடைக்கும் ட்ரெயினில் போனால், காரில் போனால் நிறைய கிடைக்காது. இப்போ நான் ஏதோ தைரியமாக ட்ரெயினில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேன். இந்த கொடையெல்லாம் வந்து நல்லபடியாக திரும்பி வருமா அப்படின்னே தெரியல. ஏன்னா இங்கே அடிக்கிற அந்த டைஃபூனோட புயல் வந்து பார்த்திங்கன்னா தீவிரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அது ஒரு 8-9 மணி நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரம் அடையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஜப்பான்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேல்யூபிள் பொருட்களை வாங்கிட்டு போனோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. கண்டிப்பாக வந்து இப்போ ஒரு லேப்டாப் வாங்குகிறோம் அப்படின்னா கூட நம்ம ஊருக்கும் இங்கேயும் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து கஸ்டம்ஸ் எதுவும் விதிமீறல்லாம் எதுவும் பண்ணல. கஸ்டம்ஸில் எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா? அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். யாரும் 10 லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது, 10 ஐஃபோன் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. 2 ஃபோனு எல்லாத்தையும் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவேன். எதுவுமே வந்து பாக்ஸில் எடுத்துகிட்டு போக மாட்டேன். யார் கேட்டாலும் சரி, நான் என் சொந்த பர்பஸ்க்கே வாங்கினா கூட பாக்ஸோடலாம் எடுத்துகிட்டுலாம் போகிறது இல்லை ஊருக்கு. ஏன்னா பாக்ஸோடு இருந்துச்சு அப்படின்னாலே சீல் பிரிக்கலனாலே கஸ்டம்ஸில் வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டுக்கு மேலே அந்த பொருளோட மதிப்பு இருக்குது அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து போட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும்? யாராக இருந்தாலும் சொல்லிவிடுவேன், ஏங்க நான் அன்பாக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வர முடியும், அதனால் அதுக்கு ஒத்துப்பட்டு வரதா இருந்தால் சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன், இல்லைனா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். ஏன்னா நாமளே வந்து பார்த்திங்கன்னா சும்மா எடுத்துன்னு போய் கொடுக்குறோம், 10 ரூபா மேலே வச்சு எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணல. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்குமே பிரச்சனை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகணும்ல. அதுவும் நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து சென்னைக்கு வந்து டிரான்சிட் ஆகிறேன். டொமஸ்டிக்கில் டிரான்சிட் ஆகும்போது பிரச்சனை கிடையாது. ஈவன் வந்து டெல்லிக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான்லேருந்து டைரக்ட் ஃப்ளைட் அப்படின்றதுனால, இது ஜப்பான் ஃப்ளைட்டுன்றதுனால பெரும்பாலும் வந்து கண்டுக்க மாட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஸ்கேனரில் வந்து உங்களுக்கு லேப்டாப் இருக்குது, ஐஃபோன் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக கஸ்டம்ஸ் வந்து அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னாங்க நிறைய நாட்டில் வியாபாரம் பண்ணுறேன். இப்போ ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், அயர்லாண்டாக இருக்கட்டும், நியூசிலாண்டாக இருக்கட்டும், கஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாமே ரொம்ப கிளியராக அவங்களுடைய கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே வண்டிங்களெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே ஜோனுங்க. அந்த கிரே ஜோன் இருக்கிறதுனால தான் பல மீடியேட்டர்கள் பழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நான் இந்தியாவில் எனக்கு வர்த்தகம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கிட்டத்தட்ட பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவனுங்கிட்ட போய் வண்டி எடுத்துன்னு போய் விட்டுட்டு நாளைக்கு வந்து இவனுங்க அது இல்லை இது இல்லைன்னுவானுங்க. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனை. நடுவில் மீடியேட்டர் வச்சு தான் இதை மூவ் பண்ணணும், அதை மூவ் பண்ணணும், லஞ்சம், நம்மளுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லாமல் போயிடும். இவனுங்கிட்டலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சத்தில் அப்படியே ஊடி போயிருக்குது. தமிழகத்தில் நம்ம ஏதோ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மாற்றத்தை நோக்கி போகிற மாதிரியான ஒரு சைன் தெரியுது. எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கலாமே, அதுவும் பர்டிகுலராக இந்த கஸ்டம்ஸ்லாம் ரொம்ப கிளாரிட்டியே கிடையாது. கிரே ஜோன் வச்சுக்கிட்டு அதுலேயே வந்து நல்லா ப்ளே பண்ணுறது தான், எப்படி மக்கள்கிட்டேருந்து பிடுங்கணும் அப்படின்றது தான் இவங்களோட ஒரு குறிக்கோளாகவே இருக்குது. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும்போது நல்ல கண்டென்ட் ஒன்று கையில் சிக்கிச்சு. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க, நல்லா காற்றடிக்குது. கொடை வேறு பிச்சுக்குமா என்னன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கால்வாய் மாதிரியான ஒரு வடிவமைப்பு. அது 2 பக்கமும் பலகை வச்சுருக்காங்களா, மண்ணை வந்து தடுத்துருக்காங்க, பைப் போட்டிருக்காங்க.
அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு கம்பி மாதிரி ஒன்று வளைச்சி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த கம்பி வளைச்சி வச்சுருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எந்த அளவுக்கு வந்து இது சாலிடாக ரிஜிடாக வந்து இந்த மண்ணோட ப்ரெஷர் அழுத்தத்தை தாங்கணும் அப்படின்றதுக்காக இதை வடிவமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, வாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஷினோசாக்கி அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ அங்கேருந்து தான் நம்ம வந்து ஏற போகிறோம். ஷினோசாக்கி வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டிலேருந்து ஒரு 15 நிமிஷம் வாக்கிங்கில் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து வீடுங்களோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு வேல்யூ கொஞ்சம் அதிகம். எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஒரு பெரிய நிலநடுக்கத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன பார்ட்டிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கீழே விழாது. நீங்கள் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியாவோட அந்த எர்த்குவேக்கை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் மோர் ப்ரான் டு எர்த்குவேக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கட்டமைப்புகள் எல்லாமே வந்து பல வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டே வந்துட்டாங்க, இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீடுலாம் எடுத்துக்கலாமே, இதெல்லாம் பழைய வீடு. ஆனால் இது பாருங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணியிருக்காங்க. அது எவ்வளோ ரிக்டர் அளவுகோலில் தாங்கும்னு தெரியல. பட் ஆனால் அது ரொம்ப பழைய வீடுன்றதுனால இதனுடைய ரிக்டர் அளவுகோல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ரிக்டர் ஸ்கேர் ஒரு 6, 5 அந்த மாதிரி தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கக்கூடிய புதிய வீடுகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7, 7.5 அதெல்லாம் தாங்குற மாதிரியான கட்டமைப்புகள்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம யூரோப்பியன் கார்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கார்கள் எல்லாம் உங்களுக்கு யூரோப்பில் முன்னே இருந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, யூரோப்பியன் யூனியனில் இருந்துச்சு. அந்த நாடுகளுக்கெல்லாம் நல்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் வந்து யூரோப்பியன் கார்ஸ் ஜப்பான்லேருந்து நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ ரொம்ப நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய வண்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டொயோட்டா ஹைப்ரிட் கார்ஸுக்கு நல்லாவே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஹோண்டா வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ்லி கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் இதே டொயோட்டா அப்படின்னும் போது மக்களுக்கு வந்து இந்த டியூரபிலிட்டி, நல்ல ஒரு டியூரபிலிட்டியான வண்டிப்பா, இது ஹைப்ரிட்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும்பா அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்கிறதுனால நல்லாவே வந்து அந்த கார்கள்லாம் வியாபாரம் வந்து ஜப்பான்லேருந்து ஆகிட்டு தான் இருக்குது. பட் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை காஸ்டிங் தான். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான வண்டி, ஒரு 4 கிரேடு, 3.5, 4 கிரேடு, 4.5 கிரேட் அந்த மாதிரி வண்டிங்களை வாங்கி நாம் மக்களை ஏமாற்றாமல் நம்ம ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம போயிட்டு லோக்கல் காம்படிஷனை பார்க்கும்போது நம்மளால் வந்து கஸ்டமருக்கு என்ன தான் நம்ம எடுத்து சொன்னாலும் கஸ்டமருக்கு வந்து அந்த புரிதல் வந்து கிடையாது. கஸ்டமரோட பெர்ஸ்பெக்டிவில் என்ன பார்க்குறாங்கன்னா, இதே வண்டி RAV4 இருக்குது, 2021 மாடல், ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் ஒரு 18,000 பவுண்டுக்கு விற்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ இதை என்கிட்ட டைரெக்டாக வாங்கும்போது இல்லை இவர் தான் டைரெக்டாக தானே பண்ணுறாரு, அப்போ இவர்கிட்ட இன்னும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு வராங்க நம்மக்கிட்ட. அந்த மாதிரி வரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நான் ஜென்யூனாக வண்டி வாங்குகிறேன், நான் ஜென்யூனாக ஆக்ஷன் ஷீட்டில் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி இல்லாத ஒரு வண்டி வாங்குகிறேன், அதை நான் பெருசாக எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் அந்த வண்டியை நான் விற்கிறேன். இப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் மார்க்கெட் காம்படிஷனில் போயிட்டு அவங்க ப்ராஃபிட்டில் ஒரு நல்ல மார்ஜின் வச்சுருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி வாங்குறதே அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆக்சிடென்ட் வண்டி வாங்கும்போது அவங்க கம்மியான விலை கொடுத்து வாங்குவாங்க, அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ஃபிக்ஸிங். ஜப்பான் வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மார்க்கெட். இங்கே ஸ்க்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராப் வண்டிங்க, ஆக்சிடென்ட் ஆன வண்டிங்க எல்லாம் பெருசாக ஸ்க்ராப் ஆகும். அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே ஃபிக்ஸ் பண்ணி நிறைய வண்டிங்களை ஏற்றுமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேண்டிங் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால் அவங்க நல்ல ஒரு மார்ஜின் வச்சுக்கிட்டே வந்து கொடுக்க முடியுது. ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக காஸ்ட் கம்பேரிசன் மட்டும் பண்ணுறாங்களே கண்டி வெஹிக்கிளோட தரம் என்ன, யாரும் வந்து ஆப்ஷன் ஷீட்டை கேட்டு அவங்ககிட்ட நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது. அவங்க போய் பார்ப்பாங்க, வண்டி பலன்னு இருக்கா, இன்டீரியர் சூப்பராக இருக்கா, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க பே பண்ணிட்டு வாங்கிடுவாங்க. ஆனால் இதே நாமளும் வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வண்டி விற்கிறோம் அப்படின்னா நாம் வந்து ஒரு 18,000த்துக்கு கொடுத்தா கூட அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, என்னங்க எனக்கு லோக்கல் மார்க்கெட்லேயே எனக்கு 18,000த்துக்கு கிடைக்குது, நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த 18,000 லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குகிற வண்டி என்ன மாதிரியான குவாலிட்டியான வண்டி அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலைமையில் நிறைய பேர் இல்லை. அதனால் நானும் எப்படி தள்ளப்படுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணால் கூட இந்த மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு லாங் டேர்மாக எத்தனை பேருக்கு நீங்கள் உட்காந்து நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. ஸோ அப்போ நானுமே வந்து என்ன தள்ளப்படுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்படி நம்ம சீப்பாக வண்டி வாங்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தள்ளப்படுறேன். அப்படி தள்ளும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளோட ரெப்புடேஷன் போயிடாமல் நம்ம இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுக்காக உண்மையிலே நான் வந்து போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா
இந்த தொழிலில் நம்ம இறங்கிட்டோம், இறங்கினா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும். ஆனால் அதில் தொழிலில் தர்மமும் இருக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் காம்படிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான காம்படிஷன் இருந்தால் பரவாயில்ல. பட் ஆனால் இந்த காம்படிஷன்லாம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆன வண்டி எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ சீப்பான காசில் வந்து விற்கிறாங்க அப்படின்னும் போது நாமளும் அதே தரத்துக்கு நம்ம இறங்கி என்னுடைய பேரை கெடுத்துக்க முடியாது. ஸோ இந்த ஒரு வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் இல்லாதவர்கள் என்ன வேணாலும் பண்ணிட்டு அவங்க எஸ்கேப் ஆகலாம். பட் நம்மளுக்குன்ற ஒரு அடையாளம் இருக்குது, ரெப்புடேஷன்றதை நம்ம பில்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் பல வருஷமாக. சரி வாங்க, நம்மளுடைய ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுச்சு, உள்ளே போவோம். ஸோ இந்த ஒரு பில்டிங்க்கு கீழே சப்வேயில் நம்மளுக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஷினோசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் எங்களோட கட்டமைப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமராக ரயில்வே ஸ்டேஷன் விட்டு எக்ஸிட் ஆகும்போது என்ன நினைப்போம், ஏன்னா ஒரு காய்கறி வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினைப்போம். பார்த்திங்கன்னா இங்கேயே காய்கறி ஷாப் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ சைக்கிள் விடணும்னு நினைப்போம். சைக்கிள் விடுறதுக்கான பார்க்கிங் எல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு இடத்துல செம்மையாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வே தே திங்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் இங்கேருந்து நான் ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். இந்த குவாலிட்டி, எர்கனாமிக்கலி வந்து ஒரு ஒரு பொருளையும் எப்படி டிசைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜப்பானில். இன்னொரு வகையில் வந்து சொல்ல போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஜப்பானை தவிர வேறு எங்கே போனாலும் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கம்ஃபர்ட் இருக்காது. எனக்கு கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் என்னோடய வீடு, லிட்டில் ஜப்பான்னு சொல்லலாம். நான் ஜப்பானில் எனக்கு இருக்கும்போது எதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு அவசியம் அப்படின்னு தேவைப்பட்டுச்சோ அது எல்லாத்தையும் வந்து என்னோடய வீட்டில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், வேலூரில் கட்டின வீட்டில். அதனால் எனக்கு டாய்லெட் சீட்டில் இருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான், ரொம்ப பெரிய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும் அப்படின்னா அது என்னோடய வேலூர் வீட்டுக்கு போனால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். வேறு எந்த ஹோட்டலில் தங்கினாலும் சரி, எங்கே இருந்தாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ இந்த ஒரு லைனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷிஞ்சுக்கு லைன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வாங்க அப்படியே வந்து உள்ளே போகலாம். நான் கரெக்டாக வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் போயிடுச்சு. ஒரு 2 செகண்ட் ஃபாஸ்ட்டாக வந்தா அதில் போயிருக்கலாம். சரி விடுங்க, அடுத்த ட்ரெயினில் போவோம். ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயினில் சிங்கிக்கு போயிட்டு என்னோட ஸ்டேஷன்லேருந்து வந்தால் டைரெக்டாக அக்கியபராக்கு ட்ரெயின் இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவமுத்தோச்சோ அப்படின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இங்கேருந்து இறங்கினா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வாக்கில் போயிடலாம் அப்படின்னு வந்து போட்டுருந்தது. அதனால் இந்த ஸ்டேஷனில் இறங்கினேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா A6 அப்படின்ற ஒரு எக்ஸிட் மூலியமாக வெளில வந்தேன். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வாக்கில் நம்ம வந்து அக்கிபா, யோதபாஷி அக்கிபா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். ஸோ இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையில் தான் உங்களுக்கு வாட்ச் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இங்கே இல்லாத வாட்சஸ் இருக்காது. ஒரு சில வாட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் விற்காத வாட்சஸும் இருக்குது. ஸோ அது வந்து சென்யூன் 10 அப்படின்வாங்க. அதுக்குன்னு சொல்லி பர்டிகுலர் ஷாப்ஸ் இருக்குது. அந்த ஷாப்பில் மட்டும்தான் அந்த வாட்சஸ் எல்லாம் விற்பாங்க. ஸோ அதனால் இங்கே வந்தீங்கன்னா பெரும்பாலான வாட்ச் கலெக்ஷன்ஸும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அங்கே போவோம். ஸோ நம்ம ஊரில் கூவம் ஆறு மாதிரி ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கிற பல ஆறுகள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுகள்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குமா, இந்த பக்கமே வர முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் இதை விட இண்டஸ்ட்ரியலைசேஷன் இருக்கிற இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா யோகோஹாமாலாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹப் ரொம்ப ஜாஸ்தியான போர்ட்டு பக்கம் அப்படின்றதுனால அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குமா. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்களா ஏதோ சின்னதாக ஏன்னா கப்பல் வந்ததுன்னா இங்கே வச்சுருக்காங்க பாருங்க டைப் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி கட்டமைப்பு. உப்பும் ஆறு இந்த மாதிரிலாம் வரும், எதிர்பார்க்கலாம். கவலைப்படாது, ஆகும். நம்ம ஊர்லேயும் வந்து மாற்றங்கள் வரும். எனக்கு ஒரு ஹோப் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கேருந்து வரக்கூடிய தண்ணிங்க அது எவ்வளோ தண்ணி வருது அப்படின்ற மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அது மீட்டரோட பேர் தெரியல எனக்கு. தண்ணியோட ஃப்ளோ எவ்வளோ அப்படின்றத மானிட்டர். நான் சொன்னேன் இல்லைங்களா யோதாபாஷி கேமரா, அந்த ஒரு யோதாபாஷி கேமரா உண்டாச்சு. இது அக்கியபாரால அக்கிபா யோகோசோ அக்கிபா ஜப்பான் போட்டிருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து போயிட்டு நம்ம லேப்டாப்பு வாட்ச் அதெல்லாம் வந்து வாங்க போகிறோம். இது ரவுண்ட் 2. இந்த ஒரு கேஷியோ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் இங்கே வந்து போட்டிருக்கு பாருங்க, நிஹோன் ஜாய் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, மேட் இன் ஜப்பான் அர்த்தம். இந்த ஒரு வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 வாட்ச் வந்து வாங்கிட்டு வரேன் ஊருக்கு.
ஸோ யாராவது இந்த ஒரு வாட்ச் நம்மளால் வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஆட்களை பார்த்தா அவங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது ரேண்டமாக இருக்கும். யார் வேணாலும் நான் ரோட்டில் போகும்போது யாரை பார்க்குறேனோ அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நினச்சேன்னா அதை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இன்னொரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா மேக் புக் ப்ரோ வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக பார்க்கறதுக்காக வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 இன்ச்சு மேக் புக் ப்ரோ தான் அவர் வேணும்னு கேட்டார். ஸோ இந்த கடையில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 ஜிபியில் இப்போ 1 டிபி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 512 உங்கள் ஜிபி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 டிகாபைட்டு, சாரி 1 தெராபைட்டா ஸோ இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 3,39,800 வித் டேக்ஸோட போட்டிருக்காங்க. பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. மற்ற ப்ராடக்ட் வாங்கும்போது 10% பாயிண்ட் வரும். பட் ஆனால் இந்த ஆப்பிள் ப்ராடக்ட்டை வாங்கும்போது இந்த இடத்துல 10% பாயிண்ட் வந்து கிடையாது. ஆனால் இதோட பெஸ்ட்டான பை எங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் நிறைய விற்குது. ஓகேங்களா, அன்பாக்ஸ்டு ஐட்டமே விற்கும் ஜப்பானில். மெர்கரி அந்த மாதிரி ஃப்ளீ மார்க்கெட்டில் விற்கும். அவங்க வந்து வேறு எதுக்குன்னா வாங்கியிருப்பாங்க, அப்படி யூஸே பண்ணாமல் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு வந்து 2,25,000 ரூபாய்க்கே கிடைக்குது ஈஸியாக. அதனால் இங்கே வாங்குறது வந்து அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக வந்து தெரியல. ஆனால் ஃப்ளீ மார்க்கெட்டில் வாங்கும்போது என்ன பார்க்கணுன்னா, நீங்கள் செல்லருடைய ரிவ்யூ பார்க்கணும். செல்லர் நல்ல செல்லரா, இதுக்கு முன்னாடி நிறைய விற்றுருக்காரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செல்லர்கிட்ட நீங்கள் தைரியமாக வந்து வாங்கலாம். உண்மையை சொல்ல போனோம்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் குறைஞ்சது ஒரு 3,500 4,000 நம்மளுக்கு செலவாகும். ஒரு நாளாக போனால் கூட எப்படி ஒரு பிரியாணி ஏன்னா ஒரு ஜூஸ் இது ஆர்டர் பண்ணோம்னா ஒரு 3,000 தாராளமாக வந்துடும். அதெல்லாம் இந்த சைஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 350 எண்ணு, 250 எண்ணு. ஓகே பாரா மேலே பாருங்க, நல்ல கிளியராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. யாரோ மாஸ்க் போட்டு போயிட்டு இருக்காங்க. மற்றபடி ரோடெல்லாம் சும்மா அருமையாக இருக்குது. இந்த ஏரியா நடந்து போகிறதுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் வரும்போது காலியாக தான் வரேன். அதனால் யாருக்காவது எதனா பயனுள்ளதாக இருக்கட்டுமே, யாருக்குன்னா ஆசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அசிஸ் ஷூ இருக்குது இல்லைங்களா, ஒரு சில நிறைய பேருக்கு கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருக்கிற கால் என்ன ஆகும்னா ட்விஸ்ட் ஆகும் இப்படி உள்ளுக்குள்ளே. ஷூ ரன்னிங் போகும்போது நடக்கும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜப்பான் மேடு ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஷூ இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஷூலாம் வந்து இங்கே வாங்க முடியும். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க அதை வாங்கி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அக்கேபராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இந்த ஷாப் நல்ல பெரிய ஷாப்புங்க. உங்களுக்கு இங்கே கிடைக்காத பொருள் கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ புறா இருக்குது. புறாக்கு நிறைய பேர் ஃபீட் பண்ணின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. சரி வாங்க இந்த கடைக்குள்ளே போகலாம். அந்த ஒரு அசிஸ் ஷூ வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அக்கேபாரால எங்கேயுமே வந்து கிடைக்கல. அசிஸோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கியோவில் தான் இருக்குது. அதனால் டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். டோக்கியோ வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாதிரி இருக்குது. இதில் எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இங்கே எக்ஸிட் வேறு பல எக்ஸிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஒர்க் வேறு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு போயிட்டு இருக்குது. மருண உச்சி சவுத் எக்ஸிட்னு போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸிட்னு இந்த பக்கம்னு காட்டுது. இந்த எக்ஸிட் வரைக்கும் போனால் அந்த ஷாப் இருக்குமாமா. போய் பார்ப்போம் வாங்க. ரொம்ப கண்ணை கட்டுது மக்களே. இதுதான் வந்து டோக்கியோ ஸ்டேஷன். டோக்கியோ ஸ்டேஷன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலமுறை தகர்க்கப்பட்ட ஸ்டேஷன் இது. அதுக்கப்புறமா ரீபில்டு பண்ணியிருக்காங்க டோக்கியோ ஸ்டேஷன். இதுதான். ஸோ மருண உச்சி சவுத் எக்ஸிட்டில் வந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸிட் இருக்குது. இங்கேருந்து இம்பீரியல் பேலஸ் பக்கத்தில் ஒத்தேமச்சின்னு பாருங்க. இதுதான் வந்து ஒத்தேமச்சி. ஆஹா, புயலின் தீவிரம் அதிகமாகிட்டே இருக்குதுங்க. இதுதான் டோக்கியோ. டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கோட அந்த கார்னரில் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா டோக்கியோ. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். இந்த மாதிரி ஒரு நகரத்துக்கு வரணுன்னா தாராளமாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். க்ளீன்லினஸ் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இது என்ன வாழை மரம் வச்சுருக்காங்க. நான் வாழை மரம் அதிகமாக பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ அழகாக வாழை மரம் இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது வாழை மரம். இது பாருங்க, டோக்கியோவில் வாழை மரம் வச்சுருக்காங்க. வாழை மரத்தில் இது வேறு ஏதோ இன்னொன்று நினைக்கிறேன். பழம்லாம் வராது போல் இருக்குது, சின்னதாக தான் வளரும்னு நினைக்கிறேன். அடடா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்பிள் ஷாப் இருக்குது. இங்கே போய் பார்க்கலாம் ப்ரைஸ், ஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு. ஃபோன் ப்ரைஸ் இங்கே கம்மியாக இருந்தால் இங்கேயே கூட வாங்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 17 256 GB லேவெண்டர் நம்ம வந்து வாங்கியாச்சு. ஜப்பானிய மதிப்புக்கு வந்து 1,42,000. இந்திய ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா. பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அங்கே வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும். பட் ஆனால் ஜப்பானில் வாங்கும்போது இருக்கிற பெனிஃபிட் என்னன்னா, நான் ஜப்பானில் ஆப்பிள் கேர் போட்டேன்னு வச்சுக்கலாமே. நான் இன்டர்நேஷனல் இப்போ இந்தியாவில் நான் பயன்படுத்துகிறேன்.
யாருன்னா திருடிட்டாங்க அப்படின்னா எஃப்ஐஆரை வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு புது ஃபோனே கொடுத்துருவாங்க ஆப்பிள் கேரில். அது வந்து டைரெக்டாக நீங்கள் இந்தியாவில் வாங்கும்போது அது இருக்கான்னு எனக்கு தெரியல. பல நாடுகளுக்கு வந்து கிடையாது, அதிகமாக திருடு போகிற நாடுகளுக்கு கிடையாது. சேஃபான நாடு ஜப்பான்ன்றதுனால இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காக்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஜப்பானில் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஜெர்மன்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இப்போ வாஸ் நாட் ராங், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அசீஸ் ரன் டோக்கியோன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஒரு ஷாப் தான். ஸோ அது கீழே போகலாம் வாங்க, இது கீழே தான் இருக்குது அந்த கடை. என்னென்னா இந்த இடத்துல நீங்கள் வரலன்னா, இதோட ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 இடத்துல தான், பெரிய பெரிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வந்து டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அசீஸ் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இதில் தாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. இது ஏதோ ரன்னிங் ஷூஸ்க்கு வந்து இங்கே தான் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக கிடைக்குது அம்மாமா. இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஷாப்பில். ஸோ இந்த ஷாப்பில் நான் பார்க்க வந்த ஷூ எது அப்படின்னு சொல்கிறேன். நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் இல்லைங்களா, அவர் வந்து அனுப்பியிருந்தார். அப்படி இப்போ இங்கே எல்லாமே இருக்குங்க, ஜாக்கெட்லேருந்து எல்லாமே இருக்குங்க. இது கூட கேட்டிருந்தாங்க ஒருத்தர். நான் இப்போ அசீஸோட ஷூஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா, இங்கே இருக்கு பாருங்கள். அசீஸோட ஷாப்புக்கே வந்திருந்தேன் நான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷூ இருக்குது பாருங்கள், சூப்பர் பிளாஸ்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா சூப்பர் பிளாஸ்ட்டு. இதில் வந்து இப்போ முன்னாடிலாம் வந்து இந்த கலர் இருந்ததுங்களாமா, இந்த கலர் இருந்து தான். இப்போ வந்து இந்த கலர் கிடையாதான், இந்த மாதிரி ஒயிட் இருக்கான், ஒயிட்டு ஆர் பிளாக்கு. இன்னொன்று வந்து எல்லோ கலரில் இன்னொன்று வரலையாம், அது இன்னும் ஸ்டாக்கில் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ஷூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ்க்கான ஷூஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தனி கடையாம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்குறாங்க, என்ன விஷயம்னு தெரியல. ஸோ இங்கே வந்து ரன்னிங்காக மட்டும் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. சரிங்க மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஆப்பிள் ஐஃபோன் வந்து வாங்கியாச்சு. ஷூ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அசீஸோட ஷூஸ் வந்து வாங்க முடியல. இது வந்து ரன்னிங்க்குன்னு தனியாக வச்சுருக்காங்க, ஸ்போர்ட்ஸுக்கு வேறு, இப்போது டென்னிஸ் விளாட்றாங்க அப்படின்னா அதுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஷாப்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ரன்னிங்காக போய் கேட்டேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த அந்த ஒரு கலர் வந்து இல்லை. அந்த கலர் இல்லாததுனால என்கிட்ட கேட்டவர் வந்து நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு போட்டுக்கிறேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. அப்படி ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அத்தோட இன்றைய பயணம் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைகிறது. ஹோப் இந்த ஒரு காணொலி சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்த நீண்ட காணொலி வந்து நான் இந்தியாவுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், இந்தியாவிலேயும் நிறைய கான்டென்ட்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன், பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ் ஃப்ரம் டோக்கியோ.